ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஜவ்வரிசி பால் பாயசம் குக்கரில் ஈஸியாக செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி பால் பாயசம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்துடும். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பால் பாயசம் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதான் காமிக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வறுத்துறதுக்கப்புறம் இதை குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுனால ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பாயசத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 10 முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரியை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பாயசத்து கூட சேர்த்துடலாம். முந்திரி நெய்யும் சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாக செஞ்சிடலாம். நார்மலாக செய்கிறப்போ ஜவ்வரிசி ஈவனாக எல்லாமே குக் ஆகாது. இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்போ எல்லா ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.